வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய அப்டேட் பார்க்கலாம். இன்னைக்கு மதியம் நமக்கு நடக்கிற லைவ் மீட் நெக்ஸ்ட் வீக்ல தான் நடக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக நாங்க வந்து வீடியோஸ் வந்து குடுக்க முடியல. அப்டேட் வரல. நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு எப்பயும் போல அப்டேட்ஸ் வரும். இன்னைக்கு மார்க்கெட்டுடைய டெக்னிக்கல் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, நமக்கு வந்து பெரிய நியூஸஸ் கிடையாது. நாளைக்கு ஏர்லி மார்னிங் அதாவது மிட் நைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எஃப்எம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக யுஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப லோ வா இம்பாக்ட் நியூஸஸ்ல பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சி மெம்பர்ஸ் உடைய ஸ்பீச்சஸ் வந்து கன்டினியூவா வந்துட்டுருக்கும். நாளைக்கு எஃப்எம்சி மீட்டிங் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம் இருக்கும். அது ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல இம்பாக்ட் குடுக்கும். ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னோம்னா, நமக்கு வந்து அட்வான்ஸ் ஜிடிபியும், பிசியும் இருக்கு. பட் ஆனா இந்த டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆம், ஒரு ப்ராப்பரான டேட்டாவா எடுத்துக்க முடியாது. பட் ஆனா ஒரு நியூஸ் அந்த டேட்டாவ பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண தேவையில்ல. அன்னைக்கு ஒரு இம்பாக்ட் நியூஸ் இருக்கறனால, அந்த இம்பாக்ட்‌க்கு மார்க்கெட் வந்து ஏதாவது ஒண்ணு மூவ்மென்ட் குடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே. கண்டிப்பா ஃப்ரைடே முடிந்தால் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டுடைய டே சார்ட். ஸோ டே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இப்போ வந்து ஒரு ட்ராப் ஒரு பெரிய மேசிவ் ட்ராப்க்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ட்ராப் குடுத்துட்டுருக்கு. இது வந்து கரெக்ஷன் தான். இந்த மாரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். எப்ப மார்க்கெட்ல சப்போர்ட் எடுத்தாலும், மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் மேல போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பெரிய ஒரு ராலி ஆகுமா அப்படின்னா, கொஞ்சம் அக்ரஸிவா இருக்கும். பட் ஆனா லைஃப் டைம் ஹைய வந்து பிரேக் பண்ணுமா அப்படின்னா தெரியல. ஏன் அப்படின்னா, பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கருந்து இந்த ரேஞ்ச் இப்படி ஒரு ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் வந்து மேல போகும். அதுக்கப்புறம் கீழ வரும், மேல போகும். ஸோ நம்ம இங்க எதிர்பார்க்கிற இந்த சப்போர்ட் எடுத்துட்டா, மார்க்கெட் வந்து எங்க போகணும் அப்படின்னா, 5300 வரைக்கும் மினிமம் மார்க்கெட் போறதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் உண்டு. ஸோ நம்ம வந்து வீக்லி ஃபோர்காஸ்ட்லயே சொல்லியிருந்தோம். பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கருந்து ஃபால் ஆகும் அப்படின்ட்டு. அதாவது 2 ஆப்ஷன். மார்க்கெட் வந்து நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து அப்படி கீழ வந்து பை ஆகணும் அல்லது நல்லா கீழ வந்து பை ஆகணும். ஸோ இப்ப அந்த கீழ வந்துருச்சு. ஓகே. ஸோ பிரைஸ்ல வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இப்படி மார்க்கெட் வந்துட்டு இப்படி ரைஸ் பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இங்க பிரைஸ்ல வந்து காத்திருக்கும். ஸோ இது பிரேக் பண்ணும்போதும் நம்ம பை எடுக்கலாம். ஆஸ் பர் வேவ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இங்க இன்ஃபார்ம் பண்றேன். ஒரு வேவ் பிரகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ரைட்டுங்களா? இப்ப 2ண்ட் முடிஞ்சு, இப்ப 3 ஆரம்பிக்க போகுது. இந்த இடத்துல 3 வேவ் வரப்போது. அதுக்குள்ள 1, 2, 3, 4, 5 இப்படி நடக்கும். ஓகே. ஸோ அதுக்காக தான் இப்ப மார்க்கெட் இந்த கரெக்ஷன வச்சிருக்கு. மேபி நம்ம வந்து தப்பா இந்த இடத்துல கனெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது ஃபுல்லா ஏ வேவாக இருந்தால், இது ஃபுல்லா பி முடிஞ்சு இங்க சி வரதுக்கான ப்ராபபிலிட்டீஸும் இருக்கு மார்க்கெட்ல. ஓகே. ஆனா இந்த லோவ வந்து உடைச்சோனே பெருசா கீழ போகாது. ஒரு 200 பாயிண்ட்ஸ் 4200 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ரொம்ப ஹையரா போச்சுன்னா 3800 போகும். பட் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணா கூட, நம்ம வந்து அதுக்கப்புறம் திங்க் பண்ணிக்கலாம் மார்க்கெட்ல செல் பத்தி. 650க்கு கீழ போகும்போது நம்ம வந்து திங்க் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து செல் பத்தி. அப்ப இந்த ட்ராப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இப்ப இதுக்குள்ள ஏ, பி, சி நடந்துட்டு இருக்கிற கால்குலேஷனா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்ப பிரைஸ் வந்து இங்க சப்போர்ட் எடுத்தால் நமக்கு வந்து பை அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப நமக்கு ஒரு 1 ஹார்ல போம்போது, நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மார்க்கெட்ல கண்டிப்பா இந்த லோவ லைட்டா பிரீச் பண்ணும். ரொம்ப எதிர்பார்க்க தேவையில்ல. இந்த இடத்துல பிரைஸ் வந்து லைட்டா பார்த்தீங்க அப்படின்னா உடைக்கும். லைட்டா அப்படி பிரேக் பண்ணிட்டு, கம்ப்ளீட் பண்ணிட்டு, இங்க இருந்து மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகும். அப்ப வந்து நம்ம வந்து எந்த லெவல்ஸ வந்து வச்சுக்கலாம்னா, 920 ஆர் 25 லெவல்ஸ வந்து நீங்க வச்சுக்கலாம். 4920 ஆர் 25 அப்படிங்கிற லெவல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டா எடுத்துக்க முடியும். அது பிரேக் பண்ணும்போது, அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுதுன்னு. சப்போஸ் எடுக்கல, பிரைஸ் வந்து இன்னும் கீழ வருதுன்னா,
ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4780 775 அப்படிங்கிற லெவல் 4780 ஆர் 75 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் தான் திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அந்த மார்க்கெட்டுடைய கரெக்ஷனுக்குள்ளே இருக்கிறோம், கரெக்ஷன் செல்லில் இருக்கிறோம். செல் செட்டப் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபில் எடுக்கணும், அதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ செகண்ட் ஆஃபில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ப்ரைஸ் வந்து அந்த பிரேக்கிங் லெவல்ஸை க்ரியேட் பண்ணும்போது, ஏன்னா நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு யூஎஸ் உடைய நியூஸஸ் வரும். யூஎஸ் வந்து கொஞ்சம் வீக்கராக இருக்குது. ஸோ வரக்கூடிய எஃப்எம்சி மீட்டிங் மினிட்ஸில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன், அது உடனே அந்த நியூஸ் டைமில் எதுவும் ஆகாது. அதுக்கப்புறம் கண்டினியூட்டியில் வரும் பொழுது டாலர் வந்து வீக்கர் ஆகிறதுக்கான கொஞ்சம் ப்ராபபிலிட்டி தெரியுது. அப்போ அது வீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இங்கே கோல்டு சப்போர்ட் எடுக்கும். கோல்டு சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் கோல்டுலேயும் சரி சில்வர்லேயும் சரி ரெண்டுலேயுமே பை எடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சில்வர்லேயும் ஒரு $72 வரைக்கும் கரெக்ஷன் எதிர்பார்த்தோம். அதுவும் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணி இப்போ பக்கத்தில் 71.5 வந்துட்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. கொஞ்சம் திருப்பி ஃபால் ஆகும், ஆனால் சப்போர்ட் லெவல்ஸ்க்கு ரெண்டுமே மார்க்கெட் வந்துடுச்சு. இதுவுமே 850 லெவல்ஸ்க்கு பக்கமாக ப்ரைஸ் வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து என்னன்னா இதுக்கு கீழே போகக்கூடாதா அப்படின்னா வந்துருச்சு. இனி வந்து மார்க்கெட் வந்து மெதுவாக அப்படி கன்சால்டேட் போட்டு தான் திரும்பணும். கன்சால்டேட் போட்டு திரும்பினாவே நமக்கு ஒரு க்ளூ, மார்க்கெட் வந்து பைக்கு ட்ரை பண்ணுறாங்க, பையர்ஸ் வந்து லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் காப்பாற்றும். ஏன்னா எக்கனாமிக்கலாக பெரிய இம்பேக்ட் நியூஸஸும் இல்லை, ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. அதுதான் பிரச்சனை. ஒரு இம்பேக்ட் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் நியூஸஸும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை. இல்லை அது விட்ரால் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வரல. அதுதான் அப்படியே ஸ்தம்பிச்சு மார்க்கெட்டில் நிற்குது நியூஸஸ். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும் அப்படின்னா நியூஸஸ் வரணும். இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் கோல்டுக்கு அது பாசிட்டிவாக அமையறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. எப்போ 650 லெவல்ஸை பிரேக் பண்ணுற வரைக்கும். இப்போ நான் வந்து உடனே கண்ணை மூடிட்டு பை போகணுமானா கண்டிப்பாக போகக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் இப்படி வந்து டேர்ன் ஆச்சு 920க்கு மேலே 2025 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க வாலட்டைல் இருக்கிறதுனால. ஸோ அதை தாண்டி மார்க்கெட் போகும்போது தென் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பை ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் அப்படிங்கிறது இந்த இடத்துல பெருசாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து திடீர்னு ஒரு 21% கரெக்ட் ஆனதுனால, ஹை வாலட்டைல் ஆனதுனால, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் ஆர் 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ அப்படியே டபுள் ஆர் ட்ரிபிள் 40 to 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து அப்படிங்கிறது நார்மலாக இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ பெருசு இருக்குது, அதனால் நான் வைக்கலைன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ஸ்டாப் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு 1 hour சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எதிர்பார்க்குற வியூ அப்படிங்கிறது இதுதான். ஸோ ப்ரைஸ் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் வந்து இந்த சேனலை டச் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். இந்த 920 லெவல்ஸை பிரேக் பண்ணால் கூட நமக்கு வந்து இந்த சேனலை ப்ராப்பராக மார்க்கெட் அப்படி பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி எடுத்தால்தான் இந்த ஹையை ப்ரீச் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். பட் நம்ம இனிஷியலாக பிடிக்கணும் இல்லைங்களா, இங்கே எடுத்துட்டு இதை ஸ்டாப் லாஸாக வைக்க முடியாது. அப்போ இங்கேயும் டேர்னிங் எப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால நம்ம இன்டர்மீடியேட்டாக தான் எடுத்திருக்கோம். 4920 லெவல்ஸ்க்கு மேலே பாஸ் பண்ணுதான்னு பாருங்க. இங்கே ஒரு ஷார்ட் செல்லிங், இந்த செல் வந்து எண்டிங்காக இருந்தால் இதில் போக வேண்டாம். பை அப்படிங்கிறது கிடைத்தால் எடுங்க, அவ்வளோதான். ஸோ திருப்பியும் சொல்கிறோம், மார்க்கெட் வந்து திடீர்னு கீழே இறக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து 775 அல்லது இந்த 650 பிரேக் பண்ணுற வரைக்கும் எங்கே வேணாலும் மார்க்கெட் இறங்கி டீப்பர் கரெக்ஷனில் சப்போர்ட் எடுத்து தென் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போய் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். நியூஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு டேட்டாவாக யூஎஸ் ஷட்டவுன் இருக்கிறதுனால ப்ராப்பர் டேட்டாஸ் வராது. ஆனால் அந்த நியூஸ் டைமில் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பம்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கோல்டுக்கு பாசிட்டிவாக வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. என்ன நியூஸுங்கிறது எனக்கும் தெரியாது. ஸோ வந்ததுக்கப்புறம் இதனால தான் கோல்டு ஏறுச்சு அப்படின்னு மேனேஜ் பண்ணுவாங்க. பட் டெக்னிக்கலாக கோல்டு வந்து கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும் இனி வர கண்டிஷனில்.
நமக்கு அந்த மாதிரி எதுவும் நியூஸ் வந்து டைரக்டா நம்மளுடைய ஒரு பேப்பர்ஸ்லயோ சோஷியல் மீடியாஸ்லயோ அது வரல தெரியல அப்படின்னாலுமே சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா பின்னாடி நியூஸ் வரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மெதுவா மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் ரொம்ப அக்ரஸிவான பையிங் கிடைக்குமா அப்படின்னாலும் அது ஒரு டவுட் இருக்கு. மினிமம் நம்ம வந்து ஒரு 5200 இங்க இருக்கக்கூடிய பைக்கு 5200 அதிகபட்சம் 300 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நீங்க வந்து மல்டி லாட்ஸ் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு மார்க்கெட்ல ஒரு புல்லிஷ் மூவ் கிடைக்கும்போது கொஞ்சம் புக்கிங் பண்ணிட்டு சேஃபா உட்காந்துக்கிட்டு விளையாடணும். அதுதான் இங்க வந்து கரெக்ட்டா இருக்கும். சரி, வேற ஏதாவது டெக்னிக்கலான உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, அல்லது வந்து ஆ எங்ககிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த மாரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள், நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலோ, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த வீக் மட்டும் இதுக்கப்புறம் அப்டேட் அப்படிங்கிறது முடிந்தால் வெள்ளிக்கிழமை குடுக்குறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ரெகுலரா கொஞ்சம் அப்டேட்ஸ் நாங்க குடுக்க ட்ரை பண்றோம். தேங்க் யூ.